இந்த வெயிலுக்கு இந்த மாரிலாம் அடிக்கடி குடிச்சு உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. நானும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டேன். அவ்ளோ சூப்பரா இருந்தது. ராகி கூழ் செய்யலாமா? காலையில ஒரு 10 மணி போல இந்த 1 கிளாஸ் ராகி மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் ஒரு 7:00 போல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி 1 கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம்ல 3 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதும் அரிசி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கரைச்சு வச்சிருக்க ராகி மிக்ஸியும் இதோட சேர்த்து கட்டிப்படாம நல்லா கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பிறகு இது பதம் பார்க்கணும்னா, கொஞ்சமா தண்ணீல கைய வச்சுட்டு இது மேல வச்சு பார்த்தீங்கன்னா, ராகி நம்ம கையில ஒட்டாம இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான பதம். நைட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கேக் மாரி சூப்பரா செட் ஆயிட்டு இருக்கும். இது லஞ்சுக்கு 2 கரண்டி எடுத்து வச்சு நல்லா கருவாட்டு குழம்பு கூட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லையா என்ன மாரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 கரண்டி வச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து, ஒரு 3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா கையிலேயே கரைச்சுக்கோங்க. அப்பதான் ஆத்தென்டிக்கான டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 3 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவலையே வேண்டாம். நல்லா சின்ன வெங்காயம், மோர் மிளகாய்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இதை விட ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த வெயிலுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ வெயில்ல சுத்துறவங்கலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெசிபில பார்க்கலாம்.